Welcome to Restart YouTube channel. Question number 81. Choose the word that cannot be added after key. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 82 என்னென்னா கொஷின் டேக் ஃபார்மேட்டு. இது வந்து எப்படின்னா கொடுத்துருக்க சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக அப்படின்னு பார்க்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வி ஷுட் ஆட் நெகட்டிவ் டேக். அந்த டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து நெகட்டிவ் டேக் வந்து எழுதணும். இஃப் இட் இஸ் நெகட்டிவ் வி ஷுட் ஆட் பாசிட்டிவ் டேக். ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்ன எதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அங்கே ஆக்சிலரி வேர்ப் இல்லைன்னா ஹெல்பிங் வேர்ப் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். பேசிக்காக வேர்ப்னால் எல்லாருக்கும் தெரியும்ல, ஆக்ஷன் வேர்டு. அதில் ஒரு சென்டென்ஸில் எப்பயுமே வந்து சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வேர்ப் இருக்கும். அந்த வேர்ப் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த வேர்பில் வந்துட்டு ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப் கொடுத்துருக்கலாம், மாடல் வேர்ப் கொடுத்துருக்கலாம், எது வேணால் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெயின் வேர்ப் கொடுத்துருப்பாங்க. அதாவது V1 V2 V3ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில். இப்போது என்னென்னா அந்த இதில் அந்த ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது வந்து என்ன டென்ஸாக இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஷின் டேக் வந்து ஃபில் பண்ணணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹி ஆஃபன் ஸ்லெப்ட் அப்படின்னு கொடுத்து டேஷ் கொடுத்துருக்காங்க. ஹி ஆஃபன் ஸ்லெப்ட் அப்படிங்கும்போது அந்த ஸ்லெப்ட்டுங்கிறது தான் இங்கே வேர்பு. இங்கே வந்து ஆக்சிலரி வேர்ப் கொடுக்கல, டேரெக்டாக மெயின் வேர்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லெப்ட்டுங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸு. அதனால நம்ம இப்போ இங்கே என்ன நெகட்டிவ் சென்டென்ஸ், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. ஹி ஆஃபன் ஸ்லெப்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து நாட் அப்படின்னு எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இட் இஸ் நாட் அ நெகட்டிவ் சென்டென்ஸ், இட் இஸ் அ பாசிட்டிவ் சென்டென்ஸ். இந்த கொஷின் டேக்கில் வந்து வி ஷுட் ஆட் நெகட்டிவ் கொஷின் டேக். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா டிட் நாட் ஹி அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து வேர்ப் வந்து ஸ்லெப்ட், அதனால பாஸ்ட் டென்ஸ் ப்ளஸ் ஹி, அது யார் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ டிட் நாட் ஹி தான் இங்கே ஆன்சர். கொஷின் நம்பர் 83 வந்து சேஞ்ச் த சென்டென்ஸ் ஃப்ரம் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச். இது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ராம் செட் டு ராகேஷ் ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த ஃபார்மேட் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு ராம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், செட்டுங்கிறது வேர்பு, ராஜேஷுங்கிறது ஆப்ஜெக்ட் ரிசீவர், ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இப்போ ராம் வந்து ராகேஷ் கிட்ட சொல்கிறாங்க ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து இன்டைரக்டாக சொல்லணும். இங்கே ராம் அப்படிங்கிறது அப்படியே எழுதிடணும். செட்டுங்கிறது வந்து டோல்ட் அப்படின்னு சொல்லி மாற்றணும். ராகேஷ் யார்கிட்ட சொன்னாங்க, ராகேஷ் கிட்ட. இப்போது இந்த இன்வெர்டட் கமாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே வந்து இந்த சென்டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த இன்வெர்டட் கமாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு தேட் அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லணும். இங்கே ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம அந்த டென்ஸை வந்து பாஸ்ட் டென்ஸாக சேஞ்ச் பண்ணணும். அப்போது வந்து தேட் ஹீ வாண்டட் அன் ஐஸ்கிரீம் அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணணும். இங்கே வந்து இன்வெர்டட் கமாஸ் ரிமூவ் பண்ணிடணும். அப்போது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ராம் டோல்ட் ராகேஷ் தட் ஹீ வாண்டட் அன் ஐஸ்கிரீம். கொஷின் நம்பர் 84 வந்து இடியம். இடியம் அப்படின்னா என்னென்னா, ஒரு வேர்டை வந்து லிட்ரலாக அப்படியே என்ன இருக்கும் அதை அப்படியே சொல்லாமல் ஃபிகரேட்டிவாக மீன் பண்ணுறது தான் இடியம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒருத்தரை நம்புகிறேன், அவங்க வந்து என் முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போது முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னா அது வந்து உண்மையிலே நம்மளை கத்தி எடுத்து குத்துறது அப்படி கிடையாது, ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க இல்லையா. ஸோ ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே வந்து முதுகில் குத்திட்டாங்கன்னு சொல்லிகிட்ருக்கோம் ஃபிகரேட்டிவாக. இதை இங்கிலீஷில் வந்து இடியம்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரிலேட்டடாக நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, அதை வந்து நீங்கள் படித்து தான் தெரிஞ்சுக்கணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா வெரி ரேர்லி, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கொஷின் நம்பர் 85 fill in the blank with the appropriate prepositional phrase. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா
ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் டேஷ் அ ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ வாட் இஸ் த மீனிங் ஃபார் ப்ரிப்போசிஷன் அண்ட் வாட் இஸ் த மீனிங் ஃபார் ஃப்ரேஸ். then only you can understand the question and you can write the answer. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரிப்போஷன்னா என்னன்னு தெரிஞ்சுருக்கணும், ஃப்ரேஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இதை ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். இதுக்கு என்ன ஆன்சர்னா owing to ஆப்ஷன் சி தான் ஆன்சர். என்ன ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க, ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன், என்னால் உங்கள் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பிகாஸ் owing to அப்படின்னா இதனாலனா ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட், எனக்கு முன்னாடி ஒரு என்கேஜ்மெண்ட் இன்விடேஷன் இருக்குது அப்படின்றத மீனிங். ஸோ இங்கே வந்து owing to அப்படின்னு வரும். இதனால தான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் லேர்ன் த ப்ரிப்போசிஷன்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸில் வந்து எப்பயும் ஒரு ப்ரிப்போசிஷன் இருக்கும், அது கூட நவுன் வித் சம் வேர்ட்ஸ் இருக்கும், அதாவது மீனிங்ஃபுல் ஃப்ரேஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஆன்சர் ரைட் பண்ணணும். கொஷின் நம்பர் 86, சூஸ் தி கரெக்ட் சென்டென்ஸ். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் எது கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணணும். நெய்தர் மணி நார் மோகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெய்தர் இல்லைனா நார் அப்படிங்கிறது வந்து இது இல்லைனா அது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இல்லைனா அதுங்கும்போது மணி இல்லைனா மோகன், யாரோ ஒருத்தர் தான் இங்கே மென்ஷன் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸான்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து was given, have given, is given கொடுத்துருக்காங்க. given அப்படின்னா அது வந்து verb. ஸோ givenங்கிறது வந்து past tense, past participle. இப்போ அது வந்து முடிஞ்சு போன விஷயம் அப்படிங்கும்போது given a trophy. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது, கிவன்கிறது முடிஞ்சு போன விஷயம், a trophy. சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படி வந்துடுச்சுனாலே ஹெல்பிங் வெர்ப் வந்து சிங்குலரில் தான் வரும். ஸோ வாஸ் தான் இங்கே போடணும். ஆப்ஷன் பி, நெய்தர் மணி நார் மோகன் வாஸ் கிவன் அ ட்ராஃபி, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். கொஷின் நம்பர் 87, ஃபில் இன் த பிளாங்க். இங்கே வந்து என்ன ஹெல்பிங் வெர்ப் வரும்னு கேட்டிருக்காங்க. ஈச் ஆஃப் த டீம்ஸ் டேஷ் கிவன் அ ட்ராஃபி. இப்போ இங்கே ஈச் ஆஃப் த டீம்ஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொரு டீமும் அப்படின்னு வருது. ஸோ ஒவ்வொரு டீமும் அப்படின்னா இங்கே வந்து சிங்குலர் தான் மென்ஷன் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ். கிவன்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஸோ இங்கே வாஸ் தான் வரும். Each of the team was given a trophy is the answer. Option C is the answer. Question number 88, இதில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட்லேயும் idiom வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. You have to find out the answer for the idiom, whether it is correct or not. இடியமும் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்டாக என்னன்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும். Here both answers are correct, so the option is C. 1 and 2 கரெக்ட், அதுதான் ஆப்ஷன், அந்த ஆன்சர் தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 89, ப்ளே வித் சூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, இஃப் மேரி ஹேட் அன் அம்ப்ரெல்லா ஷி டேஷ் லெண்டட். ஹேட் அப்படிங்கிறது வந்து இந்த சென்டென்ஸில் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இங்கே வந்து நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் தான் கம்ப்ளீட் பண்ணணும் இந்த சென்டென்ஸை. ஸோ ஆன்சர் வில் பி சி. வுட் தான் ஆன்சர், ஷி வுட் அப்படின்னு சொல்லி வரும். Question number 90, match the following antonyms. Antonyms-னா ஆப்போசிட் வேர்ட்ஸ். இப்போ கொடுத்துருக்குற வேர்ட்ஸுக்கு நீங்கள் ஆப்போசிட் வேர்ட்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இங்கே ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ.